இந்த அருண் முத்து ஃபைட் போற போக்கெல்லாம் பார்த்தா முத்து 1 அருண் 2 அப்படின்ற பொசிஷனோ இல்ல அருண் 1 முத்து 2ன்ற பொசிஷனோ மாற போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. எல்லாரும் ரவுண்டா உட்கார வச்சு பேசும்போது பிக் பாஸ் வந்து ஒரு குண்டு தூக்கி போடுறாரு. பாத்ரூமை நாங்கள் சீல் செய்து விட்டோம். ஐயோ முத்துக்குமரனாலதான் இது நடந்துச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படா சிக்குவா சிவனாண்டி, எப்படா நம்ம அப்பலாம் அப்படின்னு அருண் வெயிட் பண்ணும் போது தர்சிகா அவர் சிரிந்தாமாமா, அவர் சிரிக்கிறாரு. ஃபீலிங்ஸே இல்ல முத்துக்குமரன். அவருக்கு நம்ம எந்த பனிஷ்மெண்ட்ல அவருமே சைக்கிள் ஓட்டக்கூடாது அப்படி காட்ட வராங்க. அவர்னால எல்லாரும் பாதிக்கப்படுறோம், எல்லாரும் கஷ்டப்படுறோம். அவருக்கு ஒரு கில்ட் கூட கிடையாது. தீபக் சார் எங்க போனாரு? அவர் தன்னோட வந்து பாயிண்ட் பேசினாரு. காலையிலே அருண் கிட்ட வந்து பேசினாரு. பட் பயப்படுறாரு. அருண் கிட்ட வந்து தாங்கா பாயிண்ட் வைக்க பயப்படுறாரு. ஏன்னா அருண் பெர்ஃபார்ம் பண்ணிடுவான்ற பயம் தான். நம்மளை விட ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்றான்ற ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? ஜாக்கிக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஜாக்கி அருண் நீங்க சும்மா ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு. ஆனா அருண் ராணுவ நாங்க பண்ண வைக்கிறோங்க, ராணுவ உழைக்கிறாருங்க அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. முத்து வந்து ராணுவுக்கும் தெரியணும் ஒரு மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இவனுக்குள்ள. அருண் வந்து பல சூப்பரான வார்த்தைகள் எடுத்து வைக்கிறார். உழைப்பாளி படம், மன்னன் படம், ஓகேவா. அப்புறம் சரத்குமார் ஒரு படத்துல நடிச்சாரு கூலின்ட்டு, அந்த படம். இந்த எல்லா படத்தையும் உள்ள கண்டென்ட் எல்லாம் கொண்டு வந்து சரி இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு கடனை கொண்டு வருவோம்னு சொல்லி நம்ம கேப்டன்ஸா இருக்கணும். ஜனநாயகம், கோலை, கோமாளித்தனம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாரு எல்லாரும் முன்னாடி. ஆனா இதெல்லாம் மார்க்கிங் கிடையாது, இதெல்லாம் ப்ரோக்கிங் கிடையாது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அருணை பொறுத்தவரை இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கிரிட்டிசிசம். எங்க அருண் இதே வந்து அவர் நடித்த அந்த பாரதி கண்ணம்மா சீரியல்ல எங்கள் ஷூல இருந்து பாருங்க, எங்களுக்கு 4 நாள் விடுமுறை வேணும், இன்றைக்கு எங்களால ஷூட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லி பாருங்க ஹீரோவா மாத்திருப்பாங்க. பிக் பாஸ் எனக்கு இதுல உடன்பாடு இல்ல அப்படின்னு எங்க சவுண்ட் கொடுத்த மொமெண்ட், ஒரு சீன், ஒரு கிளாப் சீன், எல்லா சீனும் நடந்துச்சு. ஆனா பிக் பாஸ் என்ன பண்ணாரு, கடந்து போய் மாறிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஜாக்கிக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஜாக்லினுக்கு அருண் நீங்க சும்மா ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு. ஆனா அருண் ராணுவ நாங்க பண்ண வைக்கிறோங்க, ராணுவ உழைக்கிறாருங்க அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. முத்து வந்து ராணுவுக்கும் தெரியணும் ஒரு மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இவனுக்குள்ள, ஓகேவா. அருண் வந்து பல சூப்பரான வார்த்தைகள் எடுத்து வைக்கிறார். அதாவது உழைப்பாளி படம், மன்னன் படம், ஓகேவா. அப்புறம் சரத்குமார் ஒரு படத்துல நடிச்சாரு கூலின்ட்டு, அந்த படம். இந்த எல்லா படத்தையும் உள்ள கண்டென்ட் எல்லாம் கொண்டு வந்து சரி இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு கடனை கொண்டு வருவோம்னு சொல்லி நம்ம கேப்டன்ஸா இருக்கணும். ஜனநாயகம், கோலை, கோமாளித்தனம் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாரு எல்லாரும் முன்னாடி. ஆனா இதெல்லாம் மார்க்கிங் கிடையாது, இதெல்லாம் ப்ரோக்கிங் கிடையாது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அருணை பொறுத்தவரை இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கிரிட்டிசிசம், ஒரு ஆர்குமெண்ட். அவர் மட்டும்தான் அவருக்கு பிரச்சனை. ஆனா அவர் எல்லாரையும் செய்யலாம். ஹிப்போக்ரசி மொமெண்ட். இதுக்கு நடுவுல நம்ம கேப்டன் எங்க போனாரு? வேணாம், என் தலைவனை அப்படி தேடாதீங்க. நான் தேடல, தமிழக மக்களே தேடிக்கிட்டு இருக்காங்களா இந்த வாரம். தலைவன் உட்கார்ந்து பார்த்தாருங்க, கண்காணிப்பாளருங்க என் தலைவன். இல்ல அருணதையா பண்ணிட்டு இருக்காங்க. பவித்ரா என்ன நடக்குது அங்க அப்படின்னு ஏஞ்சல் பண்ண வேலையை பார்க்க முடியாம ரஞ்சித் அவர்களும் அப்படி எட்டி பார்க்க அருண் வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் 5 தாக்கலாம் செம்ம சந்தோஷம். வேற மாதிரி ஆகுதுட்டு. இது ஒரிஜினல் ஆபீஸா இருந்தா எம்ப்ளாயிஸ் இப்படி பண்ணியிருந்தா வேலையை விட்டு ஃபயர் பண்ணிருப்பாங்க. ஏதோ பிக் பாஸ் ஷோ வெளில அனுப்ப மாட்டாங்கன்ற தைரியத்துல பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அருண் இதே வந்து அவர் நடித்த அந்த பாரதி கண்ணம்மா சீரியல்ல எங்கள் ஷூல இருந்து பாருங்க, எங்களுக்கு 4 நாள் விடுமுறை வேணும், இன்றைக்கு எங்களால ஷூட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லி பாருங்க ஹீரோவா மாத்திருப்பாங்க. நிச்சயமா நடந்திருக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான் சார். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது பேசிக்கலாம், ஓகேவா. இப்ப தர்ஷிகா அருண் வந்து மறுபடியும் ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்கு போகுது. ஐ வாண்ட் டு டாக்னு அருண் பேசி ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க. அதான் தொழிலாளர் ஷூஸ் நான் சொன்ன மாதிரி, ஓகேவா. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேனேஜர் பவித்ரா அப்புறம் தீபக் வந்து திருப்பி அருணை திருப்பி அந்த பக்கம் அமைச்சிடுறாங்க.
அப்பதான் இந்த கதையிலேயே முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னாச்சுமா? இல்ல கதையில ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இல்லனா ஒரு டர்னிங் பாயிண்ட் அதுக்கான ஆமா, இதுதான் கதையில முக்கியமான தருணம். இன்னைக்கு எல்லாருமே ஃபயர் விட்டாங்க இந்த ப்ரோமோ 2 வரும்போது. பிக் பாஸ் எனக்கு இதுல உடன்பாடு இல்ல அப்படின்னு எங்க சவுண்ட் கொடுத்த மொமெண்ட். எஸ் அட் லாஸ்ட் ஒரு மாஸ் சீன், ஒரு கிளாப் சீன், எல்லா சீனும் நடந்துச்சு அதுல. ஆனா பிக் பாஸ் என்ன பண்ணாரு? கடந்து போய் மாறிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏய் ப்ரோமோ கண்டென்ட்டா? ஏய் எங்க அக்கா எவ்வளவு பெருசா பில்டப் குத்து வெள்ள அவன் ப்ரோமோ கண்டென்ட்ல ஃபயரு ஃபயரு ஃபயருன்னாங்க. அத்தனை பேர் வயிற்றுச்சலை கொட்டிட்டீங்களா? வயிறு எரியுதுடா. என்னடா தாண்டி போயிட்டீங்க, கடந்து போயிட்டீங்களா சவுண்ட தாண்டி. நிறைய பேருக்கு இது ஒரு ஏமாற்றமா இருந்திருக்கும். ஓகே சரி, அதே மாதிரி உங்க பிறந்தநாள் வந்த மாதிரி தர்ஷிகாக்கு பிறந்தநாள் வருதான். ஆமா சார், அதுக்குதான் மிட் நைட்ல விஷால் வந்துட்டு விஷ் பண்ணாருன்னு நினைக்கிறேன். முந்தா நேத்திக்கோ என்னமோ ஹக் பண்ணி ஒரு பிறந்தநாள் வருதான். அந்த பிறந்தநாள் வருது, ஓகேவா? அந்த பிறந்தநாள் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிஃப்ட் வேணுமா அவங்க ஆசைப்படுறாங்களாம். ஆனா வெளியில என்ன ஆசைப்படுறாங்கன்னா, எலிமினேஷன் பண்ற கிஃப்ட் அவங்க கொடுத்துடலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நீங்க வெளியில வாங்க கோலாகலமா கொண்டாடலாம் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்களா? வெளியில சொல்லுவாங்களே, டேய் கடவுள் நம்ம கூடவே வந்து வாழ வந்திருக்காரு, பாகுபலியில வெளில வர மாதிரி கொண்டாடுங்களே. அந்த மாதிரி தர்ஷிகா வெளில வரும்போது அந்த வெளியில கொலாபரேஷன் கொடுத்தவன், ட்ரெஸ் கொடுத்தவன், இந்த காதல கம்மல கொடுத்தவன் வெளில நிப்பான். கொண்டாடுறாங்க. ஆனா என்ன பண்றது, குறுக்காலத்தை கௌசிக் வந்தா அப்படின்னு சத்யா பிரதர் தானே வெளில வராரு. ஆனா அவரு மிட் வீக் எவிக்ஷன் தான் சத்யான்னு சொல்லிட்டு நிறைய போய்கிட்டு இருக்கு. அத பத்தி உங்களுக்கு நிச்சயமா தெரியலையா? மிட் வீக் எவிக்ஷனுக்கே மூட் அவுட் ஆகி நான் வார கடைசியிலே எடுத்துக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் அதுக்கே மூட் அவுட் ஆகணும்? ஹாப்பியா எடுத்துக்கலாமே. நீ முடிவு பண்ணும் போதுதான் வெளில எடுக்க முடியாது, நாங்க முடிவு பண்ணி தான் வெளில எடுப்போம். அதுதான் பிக் பாஸ். அந்த மாதிரி. சரி சரி, இந்த மாதிரி விஷயம் இருந்துச்சா மறுபடியும் ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது அருண் வந்து மறுபடியும் ஆதிக்கம் குணம் படைச்சவங்க இந்த பக்கம் வாங்க அப்படி இப்படிலாம் பேசி ஒரு பண்ணலாம் பண்ணாப்ல. அப்புறம் பவித்ரா அந்த பக்கம் போயிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு, பண்ணா இருந்துச்சு. உடனே சவுண்ட் வந்து ரொம்ப காண்டாயிடுச்சு. சவுண்டுக்கு வந்து நம்மள மதிக்காம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேரா அவங்க எல்லாரையும் மதிக்காம அவங்க இதுக்கு போயிட்டாங்க, மேக்கப் போடுறதுக்கு. மேக்கப் போட்டுக்கிட்டே அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்க, நான் இனிமே மேனேஜரால இங்க இருக்க முடியாது, ஓகேவா? இவனுங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க, பாதி நேரம் இவனுங்க பேசுறது எனக்கு புரியவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு சிரிப்பது குபீர் சிரிப்பதுச்சு. என்னது புரிய மாட்டேங்குதா? புரியாமத்தான் எனக்கு உடன்படிக்கை இல்லை பிக் பாஸ் அப்படின்னீங்களா? சரி, இதான் நடக்கும்போது ரயான் எங்க போனாரு? சௌந்தர்யாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ரயான் கூடவே இருக்கணுமே. அவர் தான் தொழிலாளி ஆக்கிட்டாங்கல்ல, மேனேஜர் போக முடியாதுல்ல. அதனால அந்த கண்டென்ட் நம்மளுக்கு கிடைக்கல. பார்டர் தாண்ட முடியலங்க. இல்லைன்னா பார்டர் புரோட்டாவா மாதிரி இருப்பாங்க ரயான். நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா. நீங்க தர்ஷிகா வந்து அருமையான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணாங்க, அதுக்கு வருவோம். ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அருண் வந்து வெளியில வந்து ஒரு ரயான் கிட்ட, நீங்க கேட்ட ரயான் கிட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் பண்ணாரு. இந்த முத்துக்குமாரன்ற பெயரை மட்டும் பயன்படுத்தாம இந்த மாதிரி வாயில பண்றது எல்லாமே வச்சு பண்ணும்போது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இடத்துல வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு ப்ரொவோக் பண்ணி வந்து ஒரு வேலையை பாக்குறான். இதெல்லாம் வெளியில அவன் பேசியிருந்தானா, இந்த கேமரா முன்னாடி பேசினால்தான் இதெல்லாம் செல்லுபடி ஆகுது. இதெல்லாம் அவன் வெளியில பேசியிருந்தானா மறுபடியும் தலையில தட்டி போடான்னு அனுப்பியிருப்பேன் அப்படின்னு அருண் சொல்றாப்ல ரயான் கிட்ட, முத்துக்குமரனை பத்தி. ஆமா, ஜாக்கு நல்லா ஆடுதுப்பா, ஜாக்லின் மாதிரி ஒரு பொண்ணு இல்லப்பா, அற்புதமான நினைக்கணும், ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சரி ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது
சௌந்தர்யா போய் ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணி கிளாப்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒரு பக்கம். சரியா? இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து பவித்ரா அன்ஷிதாவை செலக்ட் பண்றாங்க. ஆனா அன்ஷிதா வந்து நான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் மஞ்சரியை செலக்ட் பண்றாங்க. மஞ்சரியும் நான் போல பிக் பாஸ்ன்றாங்க. அப்புறம் கடைசியா இந்த பக்கம் முத்துக்குமரன் அனுப்ப, அந்த பக்கம் வந்து யாரையும் அனுப்பினாங்களே, ரஞ்சித் அனுப்பிட்டாங்க. கேப்டன், நீங்க கேட்ட கேப்டனை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க. ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. வெளியில வந்து இந்த ராணவும் அன்ஷிதாவுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் நடந்துச்சு. அது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு நம்மளுக்கு புரியல. அந்த முத்துக்குமரனுக்கும் அன்ஷிதாவுக்கும் அதே கார்டன் ஏரியால நடந்திருக்கும். பொண்ணுங்கள்லாம் ஜும்பு ஜும்பா அது சொல்லுவான். கூட பேச எனக்கு இஷ்டம் எல்லாம் நொய் நொய் நொய். அதே கண்டென்ட் இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணாங்கன்னா மீண்டுமா, ஆமா நீங்க உருட்டுங்க, நீங்க உருட்டி விடுங்க, நீங்க உருட்டி விடுங்க, நீங்க உருட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி ரைவிங்லயே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா. அன்ஷிதா நான் பண்ணலடா, நான் உன்னை பண்ணலடா அப்படின்ற மாதிரி, நான் ஒன்னும் பண்ணலடா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேசிட்டு இருக்காங்க. இதுல ராணவ அன்ஷிதா மாதிரி இமிடியேட் பண்றதோ இவங்க. ராணவ எந்த இடத்துலயும் வாடகை போடி எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனா அன்ஷிதா வந்து டா போட்டு பயன்படுத்துறாங்க. நீங்க தவற நினைக்க கூடாது. அன்ஷிதாக்கு மரியாதை லாங்குவேஜ் இஷ்யூ. அதனால கேட்க வந்தேன். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் கோவப்படும் போது கூட பேசுவாங்க. ஆமா, லாங்குவேஜ் இஷ்யூ. லாங்குவேஜ் இஷ்யூ கோவப்படும் போது மட்டும் தான் வரும். அதை நம்ம மன்னிச்சு ஏத்துட்டு போயிருக்கோம். வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு. ஓகேவா? இப்ப முத்துக்குமரன் வந்து தொழிலாளியா இருக்கும் போது சைக்கிளை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணாரு. சிறு பாலகனாவே ஆடிட்டாரு முத்துக்குமரன். சுத்தி விட்டு சைக்கிள் சுத்துது அப்படின்னு ஆயிட்டாரு. இந்த பக்கம் சுத்தி விட்டு ஸ்பீடா சுத்துது, இப்ப நான் கையாலே சைக்கிள் சுத்த வைக்கிறேன் பாருங்க என்று கரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி ஒரு வேலையை பார்த்தேன். அப்ப அருண் வந்து சொல்றாப்ல, சவுண்ட் வந்து சொல்றாப்ல, பவித்ரா சொல்றாப்ல, தர்ஷிகா சொல்றாப்ல, முத்து கேட்கல. அன்ஷிதா கிட்ட சொல்லிட்டு சிரிச்சு பேசுறாங்க. டப்புன்னு பார்த்தா எல்லாரும் ரவுண்டா உட்கார வச்சு பேசும்போது பிக் பாஸ் வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. பாத்ரூமை நாங்கள் சீல் செய்து விட்டோம். முத்துக்குமரனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படா சிக்குவா சிவனாண்டி, எப்படா நம்ம அப்பலாம் அப்படின்னு அருண் வெயிட் பண்ணும் போது, சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. என்ன நடக்குதுன்னே ஏது நடக்குதுன்னே புரியாத அளவுக்கு நடக்குது. நாம இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் நம்ம வந்துட்டாலும் என்னமா போற டயர்ல கண்ணெல்லாம் சொருகுது, தூக்கம் வருதோ? இல்ல சார், ஐயோ கிடையாது சார், நான் ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லுங்க. ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும்போது மஞ்சரி வந்து பெஸ்ட் எம்ப்ளாயர் அவார்டு ராணுவத்துக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அருண் வந்து ஒண்ணு பேச ஆரம்பிச்சாருங்க, இந்த ரெண்டு சைட்ல நான் இருக்கேன் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அருண் பேசும்போது நம்ம கண்ணை மூடிட்டு இந்த அருண் பேசுறத மட்டும் கண்ணை மூடிட்டு நாம வந்து கேட்டோம்னு வச்சுக்கல, முத்துக்குமரன் பேசுற மாதிரியே இருக்கு. முத்துக்குமரன் பேசுற மாதிரி இருக்கு இந்த இடத்துல மட்டும். அவ்வளவு தமிழ் வார்த்தையும் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு அந்த பேசுறத அலங்கரிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்கு முத்துக்குமரன் எப்படி பேசுவாரோ அத வந்து டிப்பாவா ஒரு காப்பி அடிச்சு அவர் வந்து எல்லா வார்த்தை சம்பந்தமே இல்லாத தமிழ் வார்த்தையெல்லாம் எடுத்து கோர்வையாக்கி சொல்லி முடிச்சு உட்கார்ந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, அருண் முத்துக்குமரன் ஷூல நிக்கிறீங்க போல அப்படின்ட்டு. எவ்வளவு கெட்டப்பா மாத்தினாலும் நீ மண்டையில இருக்க கொண்டைய மாத்தலன்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்களா? சீரியஸா என்ன இப்படி பேசுறீங்க? தமிழ்லாம் இப்படிலாம் பேசினா மண்டையை அடிச்சு உட்கார வச்சிருவாங்க அருண் அப்படின்னு வேற யாரும் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. இல்லங்க அருணுங்க, நீங்க எங்க வாண்டடா வந்து வண்டியில ஏறுறீங்க? நயன்தாராவை சொல்லிட்டு தனுஷ் வீட்டுக்கு போயிட முடியுமாங்க? சொன்னேன். சரி சரி, ஓகே 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 சார். சரி, இப்போ ஓவராலா அருண் பண்றதெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப ஓவரா இருக்கு. தர்ஷிகா அவர் திருந்தாமாமா, அவர் சிரிக்கிறாரு, ஃபீலிங்ஸே இல்ல முத்துக்குமரன். அவருக்கு நம்ம எந்த பனிஷ்மெண்ட்ல அவருமே சைக்கிள் ஓட்டக்கூடாது அப்படி காண்டா வராங்க.
அவர்னால எல்லாரும் பாதிக்கப்படுறோம், எல்லாரும் கஷ்டப்படுறோம், ஆனா அவருக்கு ஒரு கில்ட் கூட கிடையாது. இது அருண் மேனேஜர் சைடுக்கு போயிட்டாரு, முத்துக்குமரன் லேபருக்கு வந்துட்டாரு இல்லையா? அப்ப லேபர்ல முத்துக்குமரன் எல்லாம் அடிக்கிறாங்க, ஜாக்லின் முத்துக்குமரன் சப்போர்ட் பண்றாங்க, ஆனா தர்ஷிகா முத்துக்குமரன் போட்டு அடிக்கிறாங்க. அந்த டைம்ல எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கருமம் முடிச்ச மானம் முடிச்ச மைண்டு நேரா இருட்டு கடை திருட்டு பிரியாணிக்கும் ரவா லட்ட உருட்டதுக்கும் இவங்க டாஸ்க் பண்ணாம விஜய் விசால விட்டதுக்கெல்லாம் நம்ம மைண்ட் போயிட்டு வருது. அக்கா நீங்க செஞ்சா எல்லாமே பக்கா, முத்து பண்றதெல்லாம் வெட்டா அப்படின்னு தோணும் சொல்லுது. அப்படி இல்ல, இன்னொரு சொல்லி முத்து தக்காளி தொக்கா. ஓகேவா? ஓகே ஓகேவா? கரெக்ட் கரெக்ட் சார். ஓகே. சோ இப்ப தர்ஷிகா அப்படி நடந்துக்கிறாங்கல்ல, முத்துக்குமரனை இப்படி சாடி சாடி பேசுறாங்கல்ல, இந்த கேம்ல அருணோடைய ட்விஸ்ட் ஏதாவது இருக்கா? மேனிபுலேட் பண்றது அங்க போயிட்டு அப்பதான் நீங்க அருணுடைய பெர்ஃபார்மன்ஸ பார்க்கணும். அவரே மன்னிப்பு கேட்டார், இதை விட்டுட்டு நம்ம கடந்து போவோமே. ஐயோ ஐயா அருண் உலக மகா நடிப்பு அருண் அப்படின்ற மாதிரி நமக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஓகே ஓகே. என்னென்னமோ பண்றாங்கம்மா, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா இந்த டாஸ்க் இதுதான் புது டாஸ்க் இன்வென்ட் பண்ணாங்க பாரு கிரியேட்டிவ் டீம். இந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாங்களா இது அப்படின்னு நம்மள நம்ப வச்சிருக்காங்கம்மா. அதான் நானும் நிறைய சீசன்ல ஆடிட்டாங்கம்மா. இதே டீம் கிரியேட்டர்ஸ் தான் சொன்னாங்க, இந்த வாட்டி புது டாஸ்க் புதுமையாக யோசித்திருக்கும் பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீம் அப்படின்னாங்க. பிக் பாஸுக்கு ஐப்பு கொடுத்தது போக இப்ப பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீமுக்கு எல்லாம் சேர்த்து ஐப்பு கொடுக்குறாங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரும் போல. சோர்சஸ் இருக்கும். சரி, இப்ப ஆக மொத்தத்துல இன்னைக்கு உங்களை மெரசலாக்க வச்ச சீன் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? உருப்படியான, நான் கேக்குறது உருப்படியான ஒரு சீன். இந்த இடத்துல மாசா நானே எந்திரிச்சுன்னு கை தட்டணும்னு நினைச்சேன், அந்த மாதிரி யாராவது பண்ணாங்களா? பவித்ரா. ஆனா ஜோசர், நாளுக்கு நாள் நீங்க முழுசா, அதாவது பிறவிலேயே நீங்க ஒரு பவித்ராவுடைய எப்படி சொல்றது, ஒரு ரசிகராவே பிறந்துட்டா மாதிரி நீங்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தோத்துல விச வைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்ல, வைக்க மாட்டாங்க. ஏன்னா பவித்ரா ஒரு புனிதமான ஆத்மா. ஆமா, அவங்க ஏஞ்சல். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு சைக்கிள் ஓட்டினாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அடுத்த டீம் போனா அந்த டீம்ல போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறாங்க பவித்ரா. இவ்வளவு நாள் அந்த வீட்டில் 60 நாள் பேசாத பவித்ரா இப்போது பேசுகிறார்கள். Importance of the improvement of the improvisation. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த டாஸ்க்ல நடுவுல ஆப்போசிட்ல சண்டை வரும்போது கூட, ஐயோ சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இப்பயுமே ஒரு ஏஞ்சலா தான் அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கறத நாங்க பார்த்தோம். எங்க ஏஞ்சல் எவ்வளவு சூப்பர் ஏஞ்சல் தெரியுமா? எல்லாரையும் பேச விடுவாங்க, அவங்களும் நடுவுல பேசுவாங்க, ஆனா கடைசியில என்ன பேச விடலன்னு பேசுவாங்க. அதுல எங்க ஏஞ்சல் அடிச்சுக்க ஆளே இல்ல. அப்படி ஒரு ஏஞ்சல். நீங்க நினைக்கிறதுதான் நானும் பேசணுமானும் கேட்பாங்க. சோ பாப்போம் எப்படின்ட்டு. ஓகே. தீபிகா அவர்கள் need to try acting career-ஆ? புரியல. ஆக்டிங் கரியரா? என்னது புரியல சார். நீங்க நடிக்கணுமா, ஹீரோயின் ஆகணுமா? ஐயோ கடவுளே, இப்பவே நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு தெரியலையா? ஃபாதர், உங்கள் ஏஞ்சலுக்கு பேச பாயிண்டும் இல்ல. என் ஏஞ்சல் பேசவே வேணாங்க, என்னைக்குங்க ஏஞ்சல் பேசிருக்கு, அவங்க வந்தாலே போதுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் இருக்காங்க. இந்த கையில அந்த மேஜிக் வாண்ட வச்சுக்கிட்டு இப்படி நிக்கணும், அதானே உங்களுக்கு? சரி, வேற என்ன சுவாரஸ்யமா, ஏதாவது சுவாரஸ்யமா நடந்தா? சார் ஏஞ்சல் பேசுது சார் அப்படின்ற மொமெண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பவித்ரா அவங்கள இன்டர்வியூ எடுக்கும்போதா? அவ்வளவுதான், நீங்க ஃபுல் ஃபேன் மோட்ல போயிடுவீங்க. நீங்க எப்படி எப்படி இன்ட்ரோ கொடுப்பீங்க சொல்லுங்க? அந்த இடத்துல போய் மைக்க போட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி பேசுறேன்னு மட்டும் பாருங்க, அதோட நான் பிளாக் ஆயிடுவேன். பிளாக் ஆயிடுவீங்க, விழுந்துருவீங்களா அவங்கள பார்த்து? அந்த இதுல ஒரு பியூர் சோலை பார்த்துட்டு எப்படி இன்ஸ்டாகிராம்ல பிளாக் ஆயிடுவாங்க. ஓகே. அண்ட் இன்னைக்கு புது யூனியன் லீடரா நம்ம ராணவ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இல்லையா?
அத பத்தி சொல்லுங்க. என்ன நினைக்கிறீங்க? எப்படி கொண்டு போறாரு யூனியனை? ராணுவ வந்து நல்ல மனிதர், திறம்பட செயல்படுவார். ஆனா யார திறம்பட செயல்பட விட மாட்டாருன்றதுதான் தெரியாது. புரிஞ்சா? இந்த மாதிரி புரியாமையே பேசி ஒப்பேத்துருவான் பையன். பாத்துக்க. ஒவ்வொருத்தரையும் பயங்கரமா உள்வாங்கிருக்கீங்களே. என்ன பண்றது? சரி, தீபக் சார் எங்க போனாரு? என்னமா? தீபக் சார் எங்க போனாரு? இல்ல, அவர் தன்னோட வந்து பாயிண்ட் பேசினாரு. காலையிலேயே அருண் கிட்ட வந்து பேசினாரு. பட் பயப்படுறாரு. அருண் கிட்ட வந்து ஸ்ட்ராங்கா பாயிண்ட் வைக்க பயப்படுறாரு. ஏன்னா அருண் பெர்ஃபார்ம் பண்ணிடுவான்ற பயம் தான். நம்மளை விட ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்றான்ற ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? ஓகே, ஆல்ரைட். சோ வேற ஏதேனும் தகவல்கள் உள்ளதா? தகவல்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா பேசிக்கலா இந்த அருண் முத்து ஃபைட் போற போக்கெல்லாம் பார்த்தா முத்து 1 அருண் 2 அப்படின்ற பொசிஷனோ இல்ல அருண் 1 முத்து 2ன்ற பொசிஷனோ மாற போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எப்பவுமே எல்லா சீசன்லயுமே இந்த சோசியல் மீடியால ஒரு விஷயம் நடக்கும். ஓகே, ஓகேவா? எப்பவுமே நடக்கும். எந்த மாதிரின்னு கேக்குறேன். அவனுக்கு வந்து இந்த 4th சீசன் வந்து செட் ஆச்சுமா. ஆரி பாலாஜி முருகதாஸ், ஆமா, ராஜு பிரியங்கா, ஆமா, அசீம் விக்ரமன். ஓகே, ஓகேவா? ஓ ஓகே 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 ஓகே. புரியுதா உங்களுக்கு? 8th சீசன் தான் அர்ச்சனா மணி ஏன் வந்தா எதுக்கு வந்தாலும் தெரியாத மணி, பாவப்பட்ட மணி, நல்ல மனுஷன் பைபிள். அமெரிக்கன் ஆன்டி வந்து காப்பாத்திருக்காப்ல. ஓகே, சோ அந்த மாதிரி மக்களே 24 பேரும் லைக் போட்டிருக்கீங்க, எனக்கு புரியலையே. எத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்க? 24 பேர், 2000 பேர் பாக்குறாங்க. மக்களே, பாத்துட்டு இருக்க 2000 நபர்களும் நம்மளுக்கு ஒரு லைக் தட்டி விட்டு ரிவ்யூ பாருங்க. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஜோ மைக்கேல் சார் வந்து லைவ் கொடுத்துட்டு இருக்காரு ரிவ்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி சிவகுமார் அவர்களை இன்டர்வியூ எடுத்திருக்காரு ஜோ மைக்கேல் சார். 2 பார்ட்டுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. 2மே நல்லா போயிட்டு இருக்கான் சார். மக்களே மறக்காம ஃபர்ஸ்ட் பார்ட்ட கூட நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. செகண்ட் பார்ட்ல மனுஷன் 2 பெர்ஃபார்மன்ஸ கொடுத்திருக்காரு. வெறும் 11 நிமிஷம் தான் அந்த வீடியோ. அதுல அந்த 2 பெர்ஃபார்மன்ஸ்ல சிவாஜி கணேசன் ஐயா போல அவர் நடிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ இந்தியா கிட்ஸ் வந்து போட்டிருக்கு. அதுல வந்து இவர் பேசும்போது சிவாஜி கணேசன் பேசுறதையும் 2 ஸ்டில் ஸ்கிரீன்ல வச்சு பண்ணிருக்காங்க. சத்தியமா கூஸ்பம்ஸ் மொமெண்ட். ஓகே, வேற லெவல் வேற லெவல். நான் செகண்ட் பார்ட் இன்னும் பார்க்கல சார். இப்ப பாத்துறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்துட்டேன். செகண்ட் பார்ட் சீக்கிரமா பாத்துறேன். அண்ட் எல்லாருமே வந்து பாத்துருங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now.